பூரி ஜெகநாத் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி ஒரு பேன் இண்டியன் படத்தில் நடிக்க போறாரு. இந்த படத்தை பூரி ஜெகநாத் மற்றும் நடிகை ஷர்மி கவுர் இணைந்து தயாரிக்கிறாங்களாம். இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் கேரக்டரில் நடிகை தபு நடிக்க போறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ராதிகா ஆப்தே நடிக்கிறதுக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்களாம். அட்லி அல்லு அர்ஜுன் காம்போல உருவாக போகிற படம் பற்றின அப்டேட்டை லாஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதனுடைய கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றின சில அப்டேட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. முதல்ல படத்துக்கு 2 ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ 3 ஹீரோயின் நடிக்க போகிறாங்களாம். முதல்ல இந்த படத்தில் நடிக்க வைக்க பிரியங்கா சோப்ராவை தான் பிளான் பண்ணாங்களாம். ஆனால் பிரியங்கா சோப்ராவுடைய கால் ஷீட் கிடைக்காதனால இப்போ ஜான்வி கபூரா அந்த ரோலில் நடிக்க பிளான் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 ஹீரோயின்ஸ் யார் நடிக்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றின பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காங்க. இந்த வருஷத்துக்குள்ளேயே படத்துடைய படப்பிடிப்பை முடிச்சாகணும் அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயின் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் படத்துக்கு மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் அபிங்கர் தான் போடுற மாதிரி நியூஸ் எல்லாம் வெளியாயிட்டு இருக்கு. அஜித்துடைய படமான குட் பேட் அக்லி படம் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகி இப்போ பயங்கரமாக தேட்டரில் ஓடிட்டு இருக்கு. படத்துடைய வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 195 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இப்போ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மைத்ரி மூவிஸ் கூடய அஜித் அடுத்த படத்தையும் நடிக்க கமிட் ஆகிருக்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் லீக் ஆகிட்டு இருக்கு. சைலேஷ் கோலனு டைரக்ஷனில் நானி, ஸ்ரீநிதி செட்டி மற்றும் பலர் நடிச்சிருக்க படம் தான் ஹித்ரி. இந்த படம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில் படத்துடைய ட்ரெய்லர் ஒரு சாதனையை படைச்சிருக்கு. இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 24 மணி நேரத்தில் 21.3 மில்லியன் பார்வைகளை கடந்திருக்கு. இது ராஜமௌலியோடைய படமான ட்ரிபிள் ஆரோடைய வியூஸான 20.4 மில்லியனோட அதிகம். இந்த படம் ரிலீஸ் ஆகிற அதே தேதியில் தான் ரெட்ரோ படமும் ரிலீஸ் ஆகுது. அதனால கடுமையான போட்டி தெலுங்கு சினிமாவில் நிலவும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஹிப்பாபாதி அடுத்து நடிக்க போகிற படம் பற்றின ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஜோ படத்தை டைரக்ட் பண்ண ஹரிஹரன் ராம் டைரக்ஷனில் கிரிக்கெட் வீரராக ஒரு படத்தில் நடிக்க போகிறாராம். இதுக்காக லாஸ்ட் 3 மந்த்ஸாக அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காராம். இந்த படத்தோட ஷூட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் அல்லது ஜூலையில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூக்குத்தி அம்மன் 2 படத்துக்கான பாடல் கம்போசிங் பண்ணிட்டு இருக்காராம். ஒரு பாட்டு ரெடி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்தோடைய அடுத்த படம் பற்றின அப்டேட்டும் இப்போ கிடைச்சிருக்கு. ரஜினி இப்போ பிஸியா ஜெயில் 2 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இவர் நடிச்சு முடிச்சிருக்க கூலி படம் வர ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில் அடுத்த படத்துடைய டைரக்டர் யாரு அப்படிங்கிறதுக்கான அப்டேட்ஸ் கொஞ்சம் கிடைச்சிருக்கு. கார்த்திக் சுப்புராஜ் ரஜினி கிட்ட ஒரு கதையை சொன்னதாகவும் அதுக்கு ரஜினி ஓகே சொல்லியிருக்கிறதாகவும் நியூஸ் வந்திருக்கு. மேபி பேட்டர் 2 இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வெளியிட்டு இருக்கு. சூர்யாவுடைய வாடிவாசல் படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றின அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. வாடிவாசல் படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சாம். இனிமேல் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். படத்தை அடுத்த வருஷம் மே அல்லது ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் படக்குழு. சந்தானம் காமெடினா நடிச்சு 10 வருஷம் ஆக போகுது. இந்த நிலையில் 10 வருஷம் கழிச்சு இப்போ காமெடினா ஒரு படத்தில் நடிக்க போறாராம். தேசிங்க பெரியசாமி டைரக்ஷனில் எஸ்டிஆர் நடிச்சிட்டு இருக்க படத்தில் சந்தானம் காமெடினா நடிக்க போறாராம். இதுக்கு அவர் சம்பளமாக கிட்டத்தட்ட 13 கோடி வாங்கியிருக்காராம். அவர் ஹீரோவாக நடிச்சு ரிலீஸ் ஆக போற டிடி ரிட்டர்ன்ஸ் படத்துக்கே அவர் 5 கோடி தான் சம்பளம் வாங்கியிருக்காரு. அதனால இனிமேல் காமெடினா கண்டினியூ பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். PS மித்ரன் டைரக்ஷனில் கார்த்தி நடிச்சு உருவாயிருக்க படம் தான் சர்தார் 2. இனி அடுத்த படமா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் கைதி 2 நடிக்க போறாரு கார்த்தி. இந்த படங்களுக்கு அப்புறமா கார்த்தி சுந்தர்சி டைரக்ஷனில் ஒரு படத்தில் நடிக்க போறதாகவும் முழுக்க காமெடி படமா இந்த படம் இருக்க போறதாகவும் நியூஸ் எல்லாம் வெளியாயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் இது ரிலேட்டடான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.